மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறோம்னா, இன்னைக்கு தாயரா பாப்பாவோட மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போறோம். ஸோ பாப்பா எழுந்ததுமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எங்கே ரெடி ஆயிட்டாங்க பார்த்தீங்கன்னா, டெரஸ் போகிறது தான். டெய்லி ஒரு ரொட்டீனாவே பாப்பாவுக்கு வந்து டெரஸ் போகிறது தான். ஸோ அங்கே போனால் தான் பாப்பா வந்து ஏர்லி மார்னிங் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த டே ஃபுல்லாகவே வந்து எங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக போகும். நான் டெரஸ் கூப்பிட்டு போகலைன்னா அவ்வளோதான், அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, இல்லை ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எழுந்ததுமே மார்னிங் வந்து எப்போவுமே டெரஸ் தான். ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா 8:00 போல் தான் எழுந்தாங்க. இன்றைக்கி ரொம்பவே லேட்டு. இன்னும் நைட்டு வந்து படுக்கிறதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. விளையாட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு பாப்பாவுக்கு. 12:00 எழுந்து வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதனால் ஒரு 1:30 அப்படி தான் தூங்கினாங்க. ஏர்லி மார்னிங் வந்து எழுப்பணும் சுத்தமாக எழுந்திச்சிக்கல. 8:00 போல் தான் எழுந்தாங்க. அவங்க அக்காவும் ஸ்கூல் கிளம்பியாச்சு. பாப்பா எழுந்தது டெய்லி மார்னிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா, எழுந்ததுமே பாப்பாவுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீட் தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். 1 இயர் இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து டங்க் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் எப்போவுமே வந்து பாப்பாவுக்கு வந்து தண்ணி கொடுக்குற பழக்கம் நான் வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ வாட்டர் வந்து நான் கம்பல்சரியாக வந்து பாப்பாவுக்கு வந்து மார்னிங் டைமில் வந்து நான் இன்டேக் கொடுத்துட்ருக்கேன் நான். தண்ணி எல்லாமே குடிச்சிட்டு பாப்பா வந்து டெரஸ் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. 8:30 போல் தான் டெரஸ்க்கே வந்தோம் நாங்கள். செம்ம வெயிலுங்க. சென்னையில் ரொம்பவே வெயில் வந்து அந்த 8:30 9:00 வந்து நல்லாவே வெயில் அடிச்சிருச்சு. இங்கே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ டைம் நாங்கள் மேலே வரும்போது 8:30. நான் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட தான் இருந்தோம். ரொம்ப வெயிலாக இருந்தது. பட் பாப்பா வந்து இப்போ நடக்க ஸ்டார்ட் பண்ணதுனால வந்து அவங்க வந்து சன் எக்ஸ்போஷரில் நல்லாவே அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. விளையாடி அவங்களுக்கு அந்த வெயில் கூட தெரியல, டயர்டாகவும் ஆகலை. பட் ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, குழந்தை வந்து வெயிலில் நடந்துகிட்ருக்காளே சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்கு வந்து அம்மா வந்திருக்காங்க. வீட்லேயே வந்து மிளகாத்தூள்லாம் காலியாகிடுச்சு. ஸோ அம்மா இருக்கும் போதே வந்து அரைச்சி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மிளகாத்தூள்லாம் வந்து அம்மா வந்து மேலே இருந்து காய வச்சுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ண தெரிலங்க. ஊன்னு பார்த்துருந்தேன். இதை பார்த்துட்டு தான் வந்து ரொம்பவே ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கிட்ட கூட போகலாம், ரொம்பவே பயந்துட்டு அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிட்டா. ஊன்னு சொல்லிகிட்ருக்கா. அவளுக்கு என்ன மாதிரி தெரியுதுன்னு தெரியல. பட் ஓகே, வந்து கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட இருந்து அதுக்கப்புறம் வந்து கீழே கூட்டு போயாச்சு. நான் பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க டைமும் ஆகிடுச்சு. வெயிலும் பார்த்திங்கன்னா போக போக வந்து ரொம்பவே அதிகமாகிட்டே போயிட்டு இருந்தது. நாங்கள் வந்து கீழே கூட்டு போயாச்சு. இன்றைக்கி பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மெனுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஸோ நான் இது வரைக்கும் வந்து இதை சமைச்சதே இல்லை. எனக்கு சமைக்கவும் தெரியாது, எனக்கு இது குக் பண்ண தெரியாது. அம்மா இருந்ததுனால அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அப்படி தான் பண்ணேன். அம்மா வரும்போதே வந்து பச்சரிசி மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாவில் வந்து இன்றைக்கி வந்து இடியாப்பம் புழியலாம் அப்படின்ட்டு, சரி இடியாப்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு அம்மா இருக்கிறதுனால அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா சொல்ல தான் நான் பண்ணியிருந்தேன். இடியாப்பம் மேக்கர் கூட எங்கள் வீட்டில் இல்லை. ஏன்னா எனக்கு அது வந்து பண்ண தெரியாது, இடியாப்பம் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து அந்த முறுக்கு அச்சு வாங்கினோம் பக்கத்து வீட்டிலேருந்து. ஸோ அந்த முறுக்கு அச்சில் தான் வந்து இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து இடியாப்பமும் வந்து தேங்காய் பாலும் வந்து நாங்கள் கொடுத்தோம். எங்களுக்குமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம் தான். ஸோ நான் பாப்பாவுக்கு மட்டும் தனியாக வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான். இடியாப்பம் தேங்காய் பால் தான். எங்கள் பெரிய பொண்ணு சாப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் வந்து 8:45 9:00 மேலே தான் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணவே நான் வந்தேன் நான். ஸோ இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடாது, தண்ணி நல்லாவே வந்து பாயில் ஆகணும். ஸோ பாயில் ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இடியாப்பம் ரெடி பண்ணுற பேனில் வந்து நான் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு வந்து நான் கீ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து மாவு வந்து சூடாக புழியணுமா, அதுக்குள்ளே நம்ம அந்த டைமில் வந்து இதை ரெடி பண்ணியிருந்தால் வந்து மாவு வந்து நல்லா ஆறிடுமா, ஆறுனா வந்து அந்த இடியாப்பம் வராதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே வந்து இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இட்லி பாத்திரத்தில் வந்து நான் தண்ணியும் வந்து சிம்மில் வச்சு நான் பாயில் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எப்படி வரும்னு தெரியல, கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன் நான். 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆப்ஷனல் தான். கொஞ்சோண்டு சால்ட்டு 1 இயர் அபோவ் இருக்க பேபிஸ்க்கு வந்து நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பும் கீயும் வந்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. அப்புறம் வந்து நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மொத்தமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து கலரி விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்பூனில் கலருங்க. ஓரளவுக்கு வந்து பெசிகிற அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்குங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லாவே பிசையணும். பட் ரொம்பவே கேர்ஃபுல், வந்து தண்ணி வந்து ரொம்பவே சூடாக இருக்கணும். அதனால் வந்து கையில் வந்து சுடாத மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பிசைங்க. மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா உங்களால் பிசைய முடியாது. ஸோ ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஹாட் வாட்டர் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணணுமா, சில் வாட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாதா. அப்போ தான் வந்து இடியாப்பம் நல்லாவே வருமா. ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பிசைஞ்சுக்குங்க. கையில் படும்போது கொஞ்சம் லைட்டாக எனக்கே ரொம்பவே சுட்டுச்சு. இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நான் இவ்வளோ ஹாட்டில் நான் கை வச்சதே இல்லை நான். பட் எனக்கே ரொம்ப இதுவாக இருந்தது. ஓரளவுக்கு வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்து பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நான் இது மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இதை வந்து நான் 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்.
ஒரு பெருசாக வந்து அந்த இதில் போட முடியாது, இவ்வளோ மாவு தான் இருக்குது. இதை வந்து நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு வந்து நான் முறுக்கு அச்சில் வந்து போட்டுக்கிறேன். முறுக்கு அச்சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீ அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் ஒட்டாமல் வரும். இல்லைனா வந்து ஒட்டிக்கிச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த புழியும் போது வந்து அந்த ஷேப் வராதான். ஸோ வந்து நான் இதுலேயுமே வந்து கீ அப்ளை பண்ணியிருக்கேன். நான் கீ அப்ளை பண்ணிவிட்டு தான் வந்து இதை போடணும், இல்லைனா நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், இவ்வளோ அழகாக எனக்கே வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இதை நான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது பார்க்குறது, நானாக பண்ணேன் அப்படின்ட்டு. கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துச்சு. சுட சுட இருக்கும் போதே வந்து நம்ம இதில் புழியணும், இல்லைனா வந்து வராது. அதனால தான் முன்னாடியே வந்து இந்த பிளேட்க்கு வந்து நான் கீ தடவி நான் ரெடி பண்ணிட்டேன். நான் தண்ணியுமே வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன். நான் கரெக்டாக அதை இடியாப்பம் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். ரொம்பவே ஈஸிங்க. எனக்கு இவ்வளோ நாள் எனக்கு இது தெரியவே தெரியாது. நான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். பட் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே வந்து நல்லாவே வெந்துடுச்சு. இன்றைக்கி தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோம். ஸோ பாப்பாவுக்கு வந்து உடச்ச தேங்காவாக எடுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி மேலே இருக்க ஓடு எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வரலாம், மேபி வரலாம், இல்லைனா வராமையும் போகலாம். ஸோ அதனால் நான் எல்லாமே எடுத்துடுறேன். நான் எடுத்துகிட்டு இது மாதிரி நம்ம மிக்சியில் தான் போகிறப்ப சொல்லி நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்க தேங்காவாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் வந்து எடுக்கும்போது ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக பார்த்து பேபிஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு பால் கூட கொடுக்காதீங்க, செகண்ட் பால் வரும் பார்த்திங்களா, அது மாதிரி கொடுங்க. நீங்கள் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து நான் சுகர் கண்டென்ட் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. நான் லாஸ்ட் டைமில் நான் டேட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இன்றைக்கி வந்து டேட்ஸ் கூட யூஸ் பண்ணல. ஏன்னா வந்து நம்ம இடியாப்பத்தில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணதுனால இதுலேயே தேங்காய் பால்லேயே வந்து நேச்சுரல் ஸ்வீட் இருக்கும். ஸோ நான் வந்து அடிஷ்னலாக வந்து எந்த ஒரு ஸ்வீட்டுமே நான் யூஸ் பண்ணலை. நம்ம இடியாப்பத்தில் தேங்காய் பால் ஊற்றி கொடுக்கும்போது நேச்சுரல் ஸ்வீட்டாகவே அது வந்துடும். ஏன்னா உப்பு ஆட் பண்ணதுனால தேங்காயில் இருக்க ஸ்வீட் வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ நான் அடிஷ்னலாக வந்து பாப்பாவுக்கு வந்து எந்த ஒரு டேட் சிரப் சரி ரெடி பண்ணல. நான் எந்த ஒரு சுகர் கண்டென்ட் ஆல்ரெடி சுகர் கண்டென்ட்டுமே நான் யூஸ் பண்ணல. நான் பாருங்கள், இடியாப்பம் நல்லாவே வெந்துடுச்சு. இது மாதிரி எடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டு வந்து பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அழகாக உதிராமல் ஒட்டாமல் வரும். சுட சுட எடுத்திங்கன்னா வராது. இது வந்து நீங்கள் வந்து துணியில் கூட நீங்கள் போடலாம். நான் வந்து பாப்பாவுக்கு வந்து கீ ஸ்மெல் நான் ரொம்பவே பிடிக்கும். அவள் கீக்குன்னா ரொம்பவே சாப்பிடுவான்னு சொல்லிவிட்டு நான் வந்து கீ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நான் வந்து இடியாப்பம் போட்டிருக்கேன். நீங்கள் இல்லைனா வந்து ஒரு காட்டன் துணியில் கூட எடுத்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது மாதிரி வந்து ஒரு தேங்காய் பால் ஊற்றி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் சோக் பண்ண வைங்க. ஈஸியாக சோக் ஆகிடும். எங்கள் பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சுங்க இந்த டிஷ் வந்து அவ்வளோ ஈஸி அப்படின்ட்டு. ஸோ அம்மாலாம் பண்ணியிருப்பாங்க, சுடு தண்ணிலாம் ஊற்றி பேசினுமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ரொம்பவே வந்து ஈஸியான வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. இந்த மாதிரி ரெசிபி வந்து நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் கொடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோன்றதுனால நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணலன்னா இது கூட வந்து வேறு ஏதாச்சும் நம்ம இங்கே சட்னி ரெசிபி கூட நீங்கள் கொடுக்கலாம். இது கூட பேபிஸ்க்கு நைட்டில் கொடுக்கலாம். தேங்காய் பால் மட்டும் வந்து நைட்டில் கொடுக்க வேண்டாம், ஏர்லி மார்னிங்காக அப்படி கொடுங்க. நைட்டில் வந்து நீங்கள் இடியாப்பம் கொடுக்கலாம். இடியாப்பம் கொடுக்கும்போது அது கூட வந்து ஏதாச்சும் சட்னி ரெசிபி கொடுக்கலாம். இல்லைனா வந்து நார்மல் மில்க் இருக்குது பார்த்தீங்களா, 1 year above உள்ள பேபிஸ்க்கு வந்து நார்மல் மில்க் இருக்குது பார்த்தீங்களா, கவு மில்க், அது கூட நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா வெஜிடபிள்ஸ் கிரேவி இல்லைனா குருமா ஏதாச்சும் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை கூட வந்து நைட் லைட்டாக தொட்டுட்டு கொடுக்கலாம். தேங்காய் போடாமல் பண்ணிங்கன்னா, தேங்காய் போட்டிங்கன்னா வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா தேங்காய் பால் ஸ்வீட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. இடியாப்பத்தில் இருக்க உப்பு போட்டதுனால வந்து அந்த நேச்சுரல் ஸ்வீட்ஸ் வந்து பேபிக்கு எடுத்து கொடுத்தது. ரொம்பவே மஸ்ட்டுங்க. சாப்பிடும் போது பேபிஸ்க்கு வந்து தண்ணி கொடுக்கறது. தண்ணி குடித்தா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து குழந்தைங்களுக்கு தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. அதனாலேயே வந்து பேபிஸ்க்கு வந்து சாப்பிடாமல் போயிடுவாங்க. தண்ணி கொடுத்தா தான் நெக்ஸ்ட்டு ஸ்கூப்பே எடுப்பாங்க பேபிஸு. ஸோ அந்த ஒரு ட்ரிக் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 2 வாய்க்கு 3 வாய்க்கு வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. ஒரு 1 tablespoon அளவுக்கு நீங்கள் தண்ணி கொடுங்க, ரொம்ப கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஃபுட்டு பேபி கொடுக்கும்போது பேபிஸ் வந்து ஸ்வாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொடுங்க, தப்பே இல்லை. தண்ணி கொடுத்தா அடுத்த வாய் கூட எடுப்பாங்க. நீங்கள் 1 year கீழே இருக்க பேபிஸ்க்கு 10+ மந்தில் இருக்க பேபிஸ் கொடுக்குறதா இருந்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து லைட்டாக வந்து சளி பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுங்க, சளிலாம் பிடிக்காது. ஸோ 1 year ப்ளஸ்க்கு நார்மலாகவே நீங்கள் கொடுக்கலாம், ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ், டே ரொட்டீன் vlog, மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாமே ஷேர் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல், பாய், see you next video.